ஒரு சேனலில் ஒரு பதிவு பார்த்தேங்க. அது வந்து பெட் கேர் ஹாஸ்பிட்டல் மாதிரி போர்டிங்கும் வச்சு பாதுகாப்பாங்க. அப்புறம் வந்து அழைச்சிட்டு போயிடணும். அங்கே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த டாகை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்திருக்குது. யாருக்கோ ஹார்ட் அட்டாக்கு, அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாங்க. சரி, 1 நாள் ஆகட்டும் 2 நாள் ஆகட்டும்னு பார்த்துருக்குறாங்க. திருப்பி ஃபோன் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையாம். ஒரு நாள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் இவங்க ஹார்ஷாக தான் பேசியிருக்காங்க, அந்த பெட் கேரில் இருந்தவங்க. இது என்னங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா யாருக்குமே வந்து கோபம் வரும் இல்லைங்களா? விட்டுட்டு போயிட்டாக்கா இந்த ஒரு டாக் தான் அவங்க பார்த்துக்கிறாங்களா, எத்தனை டாக்ஸை வைத்து பராமரிக்கிறாங்க? அதற்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னாக்கா, எனக்கு அந்த டாக் வேணாங்க, நீங்கள் தெருவில் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெருவில் விடுறதுக்கு எப்படிங்க உங்களுக்கெல்லாம் மனம் வருது? அதை ஒரு பிள்ளை போல் பாவித்து வளர்க்குறீங்க, அதை எப்படி தெருவில் விடுறீங்க? அப்போ உங்களுடைய குழந்தையையும், இல்லை நான் கேட்குறேன், உங்களுடைய குழந்தையையும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வரீங்க உடம்பு சரியில்லைன்னு, அங்கே ஏதோ ஒரு ஃபோன் கால் வருதுனாக்கா உடனே அந்த குழந்தையை விட்டுட்டு போயிடுவீங்களா? யாராவது ஒருத்தர் கூட இருந்து கூப்பிட்டு போக மாட்டீங்க? இல்லை அப்படி விட்டுட்டு போயிடுவீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் விட்டுட்டு போனதில் தவறு இல்லைன்றேன். இது போன்று செய்பவர்களுக்கெல்லாம் வந்து அந்த பெட் கேரில் இருக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க வந்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க. அந்த ஆடியோ ஆதாரமே இருக்குதுன்னக்குள்ள அவர்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்கணும். அந்த டாக் அவங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. இன்னும் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டாகை ஏதாவது ஒரு பனிஷ் தான் பண்ணுவாங்களே தவிர அதை பாதுகாக்க மாட்டாங்க. உன்னால தான் எங்களுக்கு இவ்வளவு அவமானம் அப்படின்னு சொல்லி அதை ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அதை கொடுக்காம அவங்களுக்கு ஒரு தண்டனை வழங்கினா தான் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க. உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதிகம் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.